ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ உன்சலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமான சம்பவம், தரமான சம்பவம். உடனுக்குடன் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பில் கமருதீன் இருக்கார். உடனுக்குடன் கொடுத்துட்டே இருக்கார். தூணு துப்பிட்டாப்புல முடிஞ்சு போச்சு, இதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லவ் பண்ணுங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயோ சரி, அன்பை கொட்டுங்க. சரி, இப்போ என்னென்னா கேஸ் வந்தாச்சு. சூப்பராக தரமாக நம்மளுடைய அமித் அவர்கள் சூப்பராக பண்ணுறாரு. சான்ஸே இல்லை. பாயிண்ட் முத்தாக இருக்குது. கேட்குற கேள்விக்கு பதிலே அங்கே வரலை. ஆரம்பித்த விஷயமே பாருங்களேன். எல்லா கேஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுவாங்க, விவாதிப்பாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க, அதுக்கப்புறம் தான் பனிஷ்மெண்ட். ஆனால் என் கட்சிக்காரர் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒரு கேஸ். இதுவே வந்துட்டு என்ன கேஸ்? சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கார் நம்ம அமித். சரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே. இந்த நேரத்தில் வந்து சுபீக்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, ஏம்மா இந்த கமருதீனும் பிஜேபி போகிறது தப்பு செஞ்சாங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த தப்பு செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வரும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க முழிக்கிறாங்க. இல்லை அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இல்லை இந்த விஷயங்கள் வரும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கரெக்டாக யூகிச்சு சொல்லுங்களேன். தெரியாது தான், யாருக்குமே தெரியாதுல்ல, அதுதான். ஆனால் அவங்களால வாயில் வர முடியல. உடனே இங்கேருந்து சபரி பொங்குறாரு. உடனே இருங்க நான் பேசுகிறேன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்கன்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் கமருதீன் பிஜேபி போகிறது இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்துட்டு இந்த மொத்த வீட்டுக்கு வரணும்னு அவங்களே பிளான் பண்ணி பண்ணியிருக்கக்கூடாதுன்றது என்ன இது கேள்வின்னு தூணு துப்புனார். இதுதான் உன் புத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கலாச்சி விட்டார் கமருதீன். இப்படியா பேசுகிறது? ஒரு மேனஸ் வேண்டாம். சபரிக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு யாராவது இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் கொடுப்பாருன்றதே தெரியாது, இந்த மாதிரி முதல்ல பனிஷ்மெண்ட் வர்றதே தெரியாது. ஏன் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கக்கூடாது? ஒரு சதி முயற்சியாக இருக்கக்கூடாது, மொத்த வீடும் பழி வாங்கணுமா? தூண் துப்பிட்டாப்புல, அவ்வளோதான். இதான் ஆன்சர். இதில் வேறு வந்துட்டு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அமித் செம்மையாக கொஸ்டின் கேட்கும்போது சுபிக்ஷா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஆள் யார், விக்ரம் சிரிக்கிறார் அப்படியே குனிஞ்சு. உடனே அங்கேயே ஒரே நீ எல்லாம் சிரிக்கவே கூடாது, உனக்கு வரலாம் தகுதியே கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா இவர் வந்து குற்றம் உணர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி இவர் கலாய்ப்பாரான். அதுக்கப்புறம் அந்த அந்த விஷயமே ஒன்றுமே இல்லையா. அந்த டேபிளை வந்து துடைக்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா இதை பற்றி நீ சொல்லவே இல்லை வினோத் சொன்னதுக்கப்புறமா 4 பேருக்கு நடுவில் வந்துட்டு சாரி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுன்னு போகிறாரு. நீங்களாம் போது சிரிக்கலாமா? அதான் கேட்டார். அங்கேயே உனக்குலாம் சிரிக்க தகுதியே கிடையாது. உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார். அங்கேருந்து உடனே வியானம்மா வந்துட்டாங்க. என்னங்க சத்தம்னு இந்த பாருங்க, இவர் ஒன்று ஓவராக பேசுகிறாரு. வேணும் எங்கள் 2 பேரும் வெளியே துரத்துங்க. நீங்கள் போங்க, அவரையும் துரத்தணும். அவரை துரத்திட்டாருன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். பரவாயில்லையா? என்னத்த சொல்ல. வித்யாபதி இப்படி இருக்கீங்களே வித்யாபதி. அது என்னென்னா நேற்றுலேருந்து அடி வாங்கினே இருக்கார். ஏன்னா அந்த கேஸில் வின் பண்ண லாஸ்ட்டு கேஸில் வின் பண்ண பார்த்தீங்கன்னா அது வின் பண்ணல, தோத்துட்டார். ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் வெற்றி வந்து இன்னொருத்தங்கிட்ட புடிங்கி கனி வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அதனால் இன்னும் நம்ம வின் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அவருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் சூப்பராக பண்ணார். சபரிக்கு சரியான ஒரு அடி, அதேமாதிரி விக்ரமுக்கும் செம்மையான ஒரு நோஸ்கர் கொடுத்தாரு. இந்த 2 பேர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.